குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் குரு பகவான் மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு காலகட்டங்கள் குரு பகவான் மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த தேதியிலிருந்து, அதாவது 2023 வருடம் ஜூன் மாதம் 21 தேதியிலிருந்து குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 296 நாட்கள், ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது 14/4/2024 வரை பயணம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தின் போது 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷ, ரிஷபம், மிதுனம், அதே போல கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி அன்பர்களுக்கும் 12 லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வெளிப்படுத்த போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி, நித்திய நாமயோகம், கரணம், நீங்கள் ஜனனித்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், இதையெல்லாம் இணைத்து தான் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நாம் இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு அமையப் போகிறது. சரிங்களா? இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை, சதுர்த்தி, துவாதசி, திரையோதசி, துதியை, சப்தமி, ஏகாதசி, ஷஷ்டி, இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 296 நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது. இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி? ஏன்னா பணப்பிரச்சனை என்ன வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலும் நம்மை பாதிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த கோவில் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த 300 நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயனளிக்காது. கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகாது. ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும், அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை நாம் பெற்று பண கஷ்டத்திலிருந்து நம்ம எளிதில் மீண்டு வந்துடலாம். அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்யா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போயிட்டு காமேஸ்வரி நித்யா
பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும். அதே போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள், பிடித்தமான நெய்வேத்திய உணவுகள், இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு பார்த்தீங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து, உணவுகளை வைத்து, ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி, சாம்பிராணி புகை காட்டி, மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பண பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டர் கூட தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப், காலண்டர் ஆப் நிறைய இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ வளர்பிறை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா காமேஸ்வரி நித்யாவினுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும். அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜயா நித்யாவினுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யாவினுடைய படத்தை வைத்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் திரையோதசி திதியில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து வைத்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்திய கிளீனா அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். அடுத்து துதியை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. சப்தமி திதி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. உங்களுடைய உண்டான திதி நித்திய தேவதை சிவதூதி நித்யா. அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் நீலப்பதாகா அப்படின்ற திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளபிரையில் பிறந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும், தேய்பிரையில் பிறந்திருந்தால் நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு. பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை காலகட்டங்களில் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. திருதி வேதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. அதே போல் வளர்பிறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். கும்ப ராசி, கும்ப லக்னம், அதில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இட அதிபதியும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவருடைய பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையினால் பாதிப்புகளை வந்து தரார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் பாதிக்குது,
9ஆம் இடம் பாதிக்குது, 11ஆம் இடம் பாதிக்குது, 3ஆம் இடம் பாதிக்குது. இப்போ 7ஆம் இடம் பாதிச்சா என்ன நடக்கும்? இப்போ திருமண வயசு அப்படின்னா திருமணம் வந்து தள்ளி தள்ளி போகும். திருமணம் ஏற்கனவே ஆயிருக்குன்னா கருத்து வேறுபாடுகள் உருவாகும். தொழில்ல பார்ட்னர் இருக்காருன்னா அவருடன் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகும். 9ஆம் இடம் பாதித்தால் இறை அனுகிரகம் பாதிக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். குருமார்களுக்கும் உங்களுக்கும் சூட் ஆகாது. 11ஆம் இடம் பாதித்தால் சேமிப்பு கரையும். மனநிறைவு இருக்காது. நண்பர்கள் வழி பாதிப்பு உண்டு. 3ஆம் இடம் பயணங்களை குறிக்கும். அதேபோல கம்யூனிகேஷன், பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், வழித்தடங்கள் இதுக்கெல்லாம் வந்து 3ஆம் பாவம் வந்து பயன்படும். இப்போ இதன் வழி பாதிப்புகள்லாம் வந்து உண்டு. இப்போ நீங்கள் திதியால் பாதிப்புனா திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு அவயோகத்தால் பாதிப்பு, முடக்கால் பாதிப்பு, லாடத்தால் பாதிப்பு, தசாபுத்தியால் பாதிப்பு, கோச்சாரத்தால் பாதிப்பு, வைநாசிகத்தால் பாதிப்பு, நோய் நொடியினால் பாதிப்பு, எந்த வித பாதிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து செல்ல வேண்டிய கோவில் திருநள்ளாறு. அதே போல் திருத்தங்களில் இருக்கக்கூடிய கருநள்ளிநாதன் இந்த வழிபாடு. அது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த பாதிப்புலேருந்து அழகாக வந்து மீண்டு வந்துடலாம். அதே போல் நாங்கள் இந்த அமைப்பிலெல்லாம் பிறக்கலை. எங்களுக்கு திதியால் பாதிப்பு இல்லை, அவயோகத்தால் பாதிப்பு இல்லை, லாடத்தால் பாதிப்பு இல்லை, ஒரு வைநாசிகத்தால் பாதிப்பு இல்லை. எங்களுக்கு பொருளாதாரம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது ஒரு பவகரணம், பாலவகரணம், தைத்துளை கரணம், சதுஸ்பாத கரணம், சூலம் வரியான் வைத்திருதி நாமயோகங்கள், அது இல்லாமல் சௌபாகியம் ஏகாத சாத்திய நாமயோகம், மேலும் சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகம், திருதி வேதிபாதம் மகேந்திர நாமயோகம், விஸ்கம்பம் கண்டம் பரியம் நாமயோகம், அது இல்லாமல் வந்து சுகர்மம் சித்தி பிராமியம். இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பணவரவுகள் நிறைவாகவே இருக்கும். அப்போ இதை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் குருபகவானுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கணும். வீட்டில் கோவிலில் குருபகவானை போய் வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணும்போது அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிற வஸ்திரங்கள், மலர்களை வந்து சூடலாம். அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நெய்யில் செய்த பதார்த்தங்கள், மூக்குக்கடலை, மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதே போல் லட்டு, பூந்தி, ஜிலேபி, பஜ்ஜி, மேலும் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, அது இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மாம்பழம்லாம் வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடித்தது. மேலே என்ன பண்ணலாம், முலாம்பழம் இருக்குது, மஞ்சள் பூசணி இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் செய்த உணவுகள் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம், தான தர்மங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதே போல் குருபகவானுடைய அனுகிரகத்தை பெறணும்னா யானையிடம் வந்து ஆசீர்வாதம் பார்க்கலாம். யானை முடி மோதத்தை பயன்படுத்தலாம். தங்கம் வந்து கண்டிப்பாக போடணும். எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். பின்னாடி வந்து அழுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? முடிஞ்சளவு வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணணும். கோவில்களில் சுத்தம், பூஜை அறைகளில் சுத்தம், உங்களுடைய துணிமணிகள், வாகனங்கள், வீட்டு பூஜை அறை எல்லாமே சுத்தமாக இருக்கணும். மணி பர்ஸ் இந்த நேரத்தில் மாற்றுங்க. பணத்தை வந்து புதிய ரூபாய் நோட்டுகளை வந்து சேமிங்க. சரிங்களா? அதே போல் சந்தன மரம், அரச மரம்லாம் வந்து மஞ்சள் கொன்றை, மஞ்சள் நிறத்தில் பூக்கள் தரக்கூடிய செடிகள், கொடிகள், மரங்கள் இதெல்லாமே வந்து குரு பகவான் தான். அப்போ அதுலேருந்து வர விஷயத்தையெல்லாம் வந்து நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து வைக்கணும். ஒரு காஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். சந்தன மர சீவல், அரச மர குச்சி இதெல்லாம் வச்சு வீட்டில் வந்து புகை போடலாம். தொழில் செய்கிற இடங்களில் புகை போடலாம். வேறு என்ன பண்ணலாம்? அரச மர இலைகளை வந்து பயன்படுத்திக்குவோம். அதே போல் சந்தன மரத்தை நல்லா வந்து உரசி அது வரக்கூடிய சந்தனத்தை வந்து உடலில் வந்து நெத்தியில் வந்து தடவுறது ரொம்ப நல்லது. குருவாயூரப்பன் வழிபாடு, குறிப்பாக வந்து திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு, பிரம்மா வழிபாடு, இப்படிலாம் எடுக்கும்போது இந்த யோகம் வந்து பல மடங்கு உயரும். குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. தந்தையிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்க. சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து தந்தை தான். ஸோ அவங்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். சரிங்களா? இதையெல்லாம் நீங்கள் வந்து குபேரன் வழிபாடு பண்ணலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள். புனர்பூசத்தில் ராமர் வழிபாடு பண்ணுங்கள். விசாகத்தில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். அதே போல்
சதுஸ்பத கரணம், சூலம் அரியன் வைத்தியரீதி நாமயோகங்கள் வரும்போது பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணும்போது பல மடங்கு இந்த யோகம் வந்து உயரும். சரிங்களா? முடிந்தளவு வந்து தகவல்களை வந்து பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.